ஆடி கடைசி வெள்ளி இன்றைக்கி எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்க? போகலைங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை போக முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அம்மனுக்கு வளையலாலே அலங்காரம் பண்ணி அவங்களுக்கான நைவேத்தியம் எல்லாம் பண்ணி முளைப்பாரி எடுத்து ஆரத்தி எடுத்து எல்லாமே இதில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது முழுமையான மன நிறைவு கிடைக்கும் நம்புகிறேன். இது ஜஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல அனுபவத்தை என்னோடய சப்ஸ்கிரைபரும் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்னோடய பக்திகரமான சூழலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா இந்த சூழல் மொத்தத்தையும் பார்க்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நிம்மதி கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். முழுசாக பாருங்கள். உங்களுக்கான மன நிறைவு கிடச்சிச்சின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போய் அம்மனோட ஆரத்தியை முழுசாக பார்த்து சந்தோஷப்படலாமா? உங்களுக்கு இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ என்ன இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, வாங்க நம்ம போய் மனசார கண்குளிர அம்மனோட ஆரத்தியை பார்த்து சந்தோஷப்படலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வேண்டுதல் இருந்தால் மனசார வேண்டிக்கோங்க. அம்மன் கொடுப்பாங்க, நம்பிக்கையோடு வேண்டுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரி, வாங்க ஆரத்திக்குள்ளே போகலாம். உங்களால் முடிஞ்சிச்சின்னா உங்கள் வீட்டில் ஒரு உப்பு தீபமாவது போட்டு மனசார வேண்டிக்கோங்க. சரி, வாங்க போகலாம். உங்களுக்கு முழுமையான மன நிறைவு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.